மே 17 இயக்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து இந்த மேடை வரை இந்த தமிழ் சமூகத்திற்கான உரிமை போராட்டத்திலும் சரி, தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்திலும் சரி, இனப்படுகொலைக்கான நீதி கோரல் களமாக இருந்தாலும் இங்கு மேடையில் வீற்றிருக்கிற அண்ணன் வைகோ உள்ளிட்ட அத்துணை அமைப்புகளும் இயக்கங்களும் மிக வீரியமாக போராட்டங்களை முன்னெடுத்த போது மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அன்புக்குரிய தோழர் திருமுருகன் காந்தி அவர்களோடு தோழர் சிவா திலீவன், அவருடைய வாழ்க்கை இணையார், அவருடைய குழந்தை செல்வங்கள், தோழமைகள், ஒரு குடும்பமாக ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு அரசியல் புரிதல் உள்ள மார்க்சியம், அம்பேத்கரியம், பெரியாரியம், தமிழ் தேசியம் இதை மிக கற்றுணர்ந்து களத்தில் நின்று போராடிய தோழர்கள் மே 17 இயக்கத்தின் தோழர்கள். அந்த வரிசையில் கேரளாவிற்கு சென்ற சாந்தவேல் சுடிநீர் ஊற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கோரலில் தொடங்கி இந்த நிமிடம் வரை மே 17 இயக்கத்தோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி பெரும்பான்மை அத்தனை போராட்ட களங்களிலும் துணை நின்றிருக்கிறோம். மே 17 இயக்கம் அறிவிக்கப்பட்டு திலீபன் அவர்கள் இந்த இந்தி அழிப்புக்கு களத்தில் பங்கெடுத்த செய்திகளை அறிந்து சென்னையில் சில இடங்களில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் மே 17 இயக்கம் ஒரு உன்னதமான மொழி உரிமையை காப்பதற்கான போராட்ட களத்தில் இருக்கிறதே, பெரிதொரு அரசியல் இயக்கங்கள் அமைப்புகள் ஆதரவு இல்லையே என்கிற சூழலில் எமது சென்னை நிர்வாகிகள் நாங்களும் அவர்களுக்கு ஆதரவாக ஆங்காங்கே இந்த பணிகளை மேற்கொள்ளட்டுமா என்று சொன்னபோது தாராளமாக இறங்குங்கள் என்று சொன்னேன். சில இடங்களில் இறங்கி செய்தார்கள். அதற்குள் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இழப்பை நாம் சந்தித்திருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் தோழர் கீதா அவர்கள் இங்கு உரையாற்றுகின்ற போது சொன்னார்கள், தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் இந்தியும் இந்திக்காரர்களுமாக திகழ்கிறார்கள். இதற்காகத்தான் 5 ஆண்டுகள் சட்டப்பேரவையில் நான் மன்றாடினேன், கெஞ்சினேன், கதறினேன். தமிழ்நாட்டு அரசு வேலைகளில் 100% இந்த மண்ணின் மக்களுக்கான உறுதி சட்டங்கள் இயற்றுங்கள். ஒன்றிய அரசு அலுவலகங்களில் 90% அந்தந்த மாநில மொழிவழி தேசிய இனங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை உறுதி செய்யுங்கள். அதற்குரிய ஒரு அழுத்தத்தை தமிழ்நாட்டிலிருந்து இந்த தமிழக சட்டப்பேரவையின் தீர்மானத்தினூடாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை முன்னெடுங்கள் என்று சொன்னேன். இன்றைக்கு சென்னையில் இருக்கிற எந்த போராட்ட களத்தில் தென்னக ரயில்வே துறையின் முன்பாக இன்றைக்கு இந்த போர்க்குணத்தோடு போராட்ட களத்தில் இருந்து இன்று உயிரை மாய்த்து கொண்ட சிவா திலீபன் அவர்களுடைய அந்த ரயில்வே துறை போராட்டமாக இருக்கலாம், ஆயக்கர் பவனாக இருக்கலாம், இந்தியன் பாரத் ஆயில் கார்ப்பரேஷன்களாக இருக்கலாம், கப்பல் போக்குவரத்தும் விமான போக்குவரத்து நிலையங்களாக இருக்கலாம், எங்கும் தமிழருக்கான வேலை வாய்ப்புகள் இல்லை. இந்த வழி சுமந்த இந்த நிமிடத்தில் கூட தமிழர்கள் இழக்கப்படுகின்ற அநீதிகளை குறித்து ஒரு கணவன் கண்முன் உயிரற்ற ஒரு உடலாக இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலிலும் இந்த மொழியையும் இந்த இனத்தையும் இந்த தமிழ் மக்களுக்கான உரிமைகளை குறித்தும் என் தமிழ் சகோதரி ஒருவர் சிந்திக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே ஒரு அப்பழுக்கற்ற சிவா திலீபனை பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய அன்பு மகளுடைய உரையாகலாம், உங்கள் உறவுகளின் உறவாக இருக்கலாம். அத்தனை பேரும் இந்த மண்ணுக்காகவும் இந்த இனத்திற்காகவும் இந்த மொழிக்காகவும் போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய ஒரு ஆளுமைகளை உருவாக்கி தந்திருக்கிறார் சிவா திலீபன் அவர்கள். அவருக்கான அந்த வாய்ப்பை மே 17 இயக்கம் ஒரு புரிதல் உள்ள ஒரு அறிவு சார்ந்த தளத்தில் சிந்திக்கக்கூடிய ஆற்றலாளர்களை உருவாக்கி குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கள வீரர்களை கொண்டு தமிழ்நாட்டையும் இந்திய அரசையும் திரும்பி பார்க்க வைத்த வரலாறை உருவாக்கிய இயக்கம் மே 17 இயக்கம். நாங்கள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் தொடர்ந்து 2012 தொடங்கி இந்த கொரோனா காலம் வரையிலும் ஒரு மாதத்திற்கு குறைந்தது 4 போராட்டங்கள். அத்தனை போராட்டங்களிலும் இங்கு இருக்கின்ற அத்தனை ஆளுமைகளுமே கலந்து கொள்வார்கள். வீரியமிக்க போராட்டம். இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் தரவழி மார்க்கமாக சென்னை ஐஐடி வளாகத்திற்கு செல்ல முடியாமல் அதற்கு பிறகு இராணுவ ஹெலிகாப்டர்களை கொண்டு வந்து விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டரினூடாக சென்னை ஐஐடி வளாகத்திற்கு வரவைத்து கோபேக் மோடி என்கிற மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ் சமூகம் நடத்தியது. அதில் இந்த மேடையில் வீற்றிருக்கிற அத்தனை இயக்கங்களுக்கும் பங்குண்டு. இந்த மண்ணில் நடந்தேறிய அத்தனை போராட்டங்களிலும்
திருமுருகன் காந்தி கைது செய்யப்பட்டாலும் அவருக்கான நீதி கோரதிலிருந்து, தோழர் உள்ளிட்ட நம்முடைய இளமாறன் உள்ளிட்ட நம்முடைய டைசன் உள்ளிட்ட தோழர்கள் கைது செய்யப்பட்ட நம்முடைய இங்கே பேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் இருப்பவர் தம்பி பிரவீன் போன்றவர்கள் ஆக எல்லா களத்திலும் இங்கே மேடையிலே வீற்றிருக்கிற அந்த ஆளுமைகள் பல தடைகளை உடைத்து மெரினாவில் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை உருவாக்கியது அண்ணன் வைகோ வந்து அமர்ந்தார். அருகாமையில் நானும் அமர்ந்தேன். பல தலைவர்கள் வந்து அமர்ந்து மே 17 இயக்கத்திற்கு எப்போதெல்லாம் காவல்துறை நெருக்கடி கொடுக்கிறதோ, அரச பயங்கரவாதம் கட்டுவித்து விடப்படுகிறதோ அப்போதெல்லாம் தோள் கொடுத்து துணை நின்ற இயக்கங்கள் அனைவரும் இன்றைக்கு ஒன்று கூடி இந்த கண்ணீர் அஞ்சலியை, இந்த வீர வணக்கத்தை நாம் சிவா திலீபன் அவர்களுக்கு செய்திருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தல் அரசியல் பாதை இது போன்ற போராளிகளை பாதுகாப்பதற்கான ஒரு கேடயமாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்துதான் தேர்தல் அரசியல் களத்திற்கு வந்தோம். தமிழ்நாடு விடுதலைப்படை, தமிழ் தேசிய விடுதலை, தன்னுரிமை என்று கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பொது நீரோட்டத்திற்கு வந்து தேர்தல் அரசியலை என்னை ஈடுபடுத்திக் கொண்டு சட்டமன்றத்திற்கு சென்றாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் புலவர் கல்லிய பெருமாளையும் தோழர் தமிழரசனையும் எம் தமிழீழ தலைவன் தேசிய தலைவர் பிரபாகரனையும் தமிழக சட்டமன்ற வரலாற்று குறிப்புகளில் அவருடைய தியாகங்களை பதிவு செய்த ஒரு அரசியல் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறேன். ஆக அண்ணன் வைகோ போன்றவரிடத்தில், சுபவி போன்றவரிடத்தில் நான் வேண்டுவது, மீண்டும் இந்த பாசிச சங் பரிவார கும்பல்கள் தலைதூக்க விடாமல் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் ஆட்சி அமைக்கின்ற போது இந்த நாட்டில் இருக்கிற மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு, அரசு பதவிகளை நமக்கானவர்களுக்கு உறுதி, தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் வாழ்கின்ற மக்களுக்கு உறுதி செய்வதற்கு ஒன்றிய அரசுகளின் ஆதிக்க கொட்டத்தை அடக்குகின்ற ஒரு முன்னெத்தியராக இந்த மாநிலம் அதற்குரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை சட்டமன்றங்களில் இயற்ற வேண்டும். ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலைக்கான தீர்மானம் உள்ளிட்ட இந்த புற அழுத்தங்களை இந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி 10 ஆண்டு காலம் இந்த மண்ணில் நாம் நடத்திய அந்த போராட்டம் அவ்வளவு வீறு கொண்டிருந்தது. ஒருவேளை நாம் இந்த 5 ஆண்டு காலம் போராட்டத்தை குறைத்ததனுடைய விளைவு, நாம் போராடாமல் நாம் அமைதி காத்ததனுடைய விளைவு, அல்லது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில போராட்டங்களை முன்னெடுத்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நரேந்திர மோடிகள் வந்துவிட்டு போகிறார்கள், அமித்ஷாக்கள் வந்துவிட்டு போகிறார்கள். ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அவர்கள் இங்கு நம் மீது இந்தியை திணிக்கிறார்கள், இந்திக்காரர்களை திணிக்கிறார்கள், ஒரே நாடு என்கிறார்கள், ஒரே மதம் என்கிறார்கள், ஒற்றை மொழி ஆட்சி மொழி என்கிறார்கள். ஆக இதற்கு எதிராக மீண்டும் வீரியமாக அரசியல் தளத்தில் நாம் யார் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு, அந்த அதிகாரத்தினூடாக இந்த மக்களுக்கு நல்லதை செய்வதற்கு அவர்களுக்கு ஆதரவாக நிற்போம், தோள் கொடுப்போம், துணை நிற்போம். அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆதிக்க ஒன்றிய அரசின் அதிபயங்கரத்தை எதிர்ப்பதற்கு மீண்டும் வீரியமான போராட்டங்களை இந்த மண்ணில் நாம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு என்றைக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி மே 17 இயக்கத்தோடும் போராடுகின்ற போராளி தலைமைகளோடும் தோள் கொடுக்கும், துணை நிற்கும் என்பதை தெரிவித்து ஒரே ஒரு செய்தி, இந்த மண்ணில் இருக்கிற தமிழ் தேசிய போராளிகளை அடைகாக்கின்ற, பாதுகாக்கின்ற, அவருடைய ஈகத்தை, அவருடைய தியாகத்தை போற்றி அடுத்த அந்த தலைமுறை குடும்பத்திற்கு, அவருடைய பிள்ளை செல்வங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இங்கு இருக்கிற தலைவர்கள் இருக்க வேண்டும். நானும் தோழர் கீதா அவர்களுக்கும், அவருடைய குடும்ப உறவுகளுக்கும், அவருடைய அன்பு பிள்ளை செல்வங்களுக்கும் நாங்கள் என்றைக்கும் இருப்போம். இது சாதாரண ஒரு தியாகம் அல்ல. தெரிந்து அவர் பதிவு செய்துவிட்டு போயிருக்கிறார், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று. ஆக அவர் இந்த நாட்டில் நடக்கிற அநியாயங்களை, அக்கிரமங்களை, அட்டூழியங்களை, பாசிச வெறிபிடித்த கும்பலுக்கு எதிராக எவ்வளவு ஒரு மனக்குமுறல்கள் இருந்தால் தன்னுடைய உயிரையே இந்த மொழிக்காக தருவதற்காக, அங்க ஒன்றும் தள்ளுமுள்ள இறந்தவர் செத்தில்லை, அல்லது அங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்து செத்தில்லை. அது ரயிலு, அது எவ்வளவு பெரிய பலமான இரும்பு இன்ஜின் என்று தெரியும். அது எதிர்த்து ஒரு தமிழன் மோதுகிறான் என்று சொன்னால் அந்த ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை எதிர்த்த அந்த போரில் திலீபன் மடிந்திருக்கிறார் என்கிற அந்த வரலாற்றை இந்த மூலப்புத்தகம் தனதாக்கி கொண்டிருக்கிறது. ஆக அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இந்த திலீபன் அவர்கள் ஏதோ ஒரு இயக்கத்தின் பிள்ளையாக உயர்த்திருந்தான் என்று இல்லாமல் இந்த மொழியை காப்பதற்காக, இந்த இனத்தின் உரிமைக்காக போராடிய இந்த சிவா திலீபனுடைய இந்த தியாகம் வரலாற்று பக்கங்களில் இடம்பெற வேண்டும். அரசு உரிய மரியாதையுடன் உரிய அங்கீகாரத்தை எங்கள் திலீபன் அவர்களுக்கும் மணிமண்டபங்களை எழுப்பி ஒவ்வொரு ஆண்டும் அரசு மரியாதையை, அன்னைக்கு 37ல 67ல தியாகம் செய்திருக்கலாம். இந்த கணினி உலகத்தில்
அழகான வாழ்க்கை இணையர், அழகான பிள்ளை செல்வங்கள், அறிவு பெற்ற பிள்ளை செல்வங்களோடு ஒரு தனியார் துறையினுடைய வேலை வாய்ப்போடு ஒரு நிம்மதியான ஒரு அற்புதமான புரிதல் உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த திலீபன் தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறான். இந்த தியாக செயல்களை போற்றி வணங்க வேண்டியது அரசின் கடமை, தமிழர்களின் கடமை. அந்த கடமையை செய்வதற்கு அரசை தூண்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக சிவா திலீபன் அவர்களுக்கு என் வீர வணக்கத்தினை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.